சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு ஒவ்வொரு அடியானுடைய செயல்களில் இருக்குது. ஒரு அடியான் செய்யக்கூடிய இபாதத்தை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது நிச்சயமாக கிடைக்கும். ஆனா அல்லாஹ் நிச்சயமாக தன்னுடைய அடியார்களை மன்னிப்பதில் சிறந்தவர். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விற்கு அடியார்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செயல், பிடித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மன்னிப்பு கேட்பதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். மன்னிப்பு கேட்பதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு அடியான் எவ்வளவு தூரம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு, என்னுடைய பாவத்தை மன்னிச்சு, என்னுடைய குற்றங்களை மன்னித்து விடு, நான் செய்த தீமையை மன்னித்து விடு என்பதாக ஒரு அடியான் எவ்வளவு மன்னிப்பு கேட்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த அடியானை அல்லாஹ் நேசம் கொள்ள ஆரம்பிச்சிடறான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தது இந்த மன்னிப்பு கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான், மன்னிப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நாம் அவன்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கிறத அல்லாஹ் விரும்புகிறானோ அதே போன்று தன்னுடைய அடியான் தன் இடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த மன்னிப்பை கொடுக்கிறது அல்லாஹ் விரும்புகிறான். இப்போ மன்னிப்பதை கேட்பதை விரும்பக்கூடிய அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவதையும் அல்லாஹ் விரும்புகிறான். மன்னிப்பு வழங்குவதில் அல்லாஹ்வை விட சிறந்தவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஒருவருக்கு மன்னிப்பு வழங்குறதுல அல்லாஹ்வை விட சிறந்தவர் யாரும் இல்லை. இந்த உலக வாழ்க்கையிலேயே நம்ம கூட இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்களிடத்துல இருக்கட்டும், அல்லது நம்ம கூட பழகக்கூடிய நண்பர்களிடத்திலேயாவது இருக்கட்டும், ஏதோ நமக்குள்ள ஒரு பிரச்சனைகள் உருவாயிடுச்சு. அப்போ ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு கேட்டுக்கணும். அப்போ மன்னிப்பு கேட்பவரும் சரி, மன்னிப்பை வழங்குபவரும் சரி என்ன செய்ய முடியாது. அந்த மன்னிப்புல உண்மைத்தன்மை இருக்குமா அப்படின்னு சொன்னா கிடையாது. அவர் என்ன செஞ்சிருக்கலாம், அந்த நேரத்தில் இறக்கப்பட்டு மன்னிச்சு விட்டுருக்கலாம். ஆனா அந்த நேரத்தை கடந்ததுக்கு பின்னாடி ஒரு நாள் 2 நாளைக்கு பின்னாடி மறுபடியும் அவருடைய உள்ளத்துல ஒரு குரோதம் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும். நம்மளை இப்படி பண்ணிட்டானே, நம்மளை இப்படி பேசிட்டானே, நம்மளை அடிச்சுட்டானே, நம்மளை திட்டானே, நம்மளை அசிங்கப்படுத்திட்டானே, இதெல்லாம் பண்ணிட்டு நம்மள்ட்ட மன்னிப்பு கேட்டு போயிட்டானே, இப்போ நாமளும் மன்னிச்சு விட்டுட்டோமே என்கின்ற ஒரு ஏதோ ஒரு குணமும் ஏதோ ஒரு எண்ணம் என்ன செய்யும், உள்ளத்தை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு நல்ல அபிப்பிராயம் அவர் மீது நமக்கு இருக்காது. மன்னிப்பே அவர் கேட்டுட்டாலும், இவர் மன்னிப்பே வழங்கிட்டாலும் அந்த மன்னிப்பு முழுமை அடையுமா அப்படின்னு சொன்னா கிடையாது. ஆனா அல்லாஹ் அப்படி கிடையாது. ஒரு தடவை மன்னிச்சுட்டா மன்னிச்சதுதான். அல்லாஹ் ஒரு தடவை தன்னுடைய அடியானுக்கு மன்னிப்பை வழங்கினால் அது மன்னிப்பு தான். அதுக்கு பின்னாடி அதை பத்தி அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான். அதற்கு உண்டான எந்த விதமான ஒரு தண்டனையோ எந்த விதமான ஒரு கஷ்டத்தையோ அல்லாஹ் அந்த அடியானுக்கு கொடுக்க மாட்டான். அல்லாஹ் மன்னித்தால் அந்த மன்னிப்பு ஒரே முறையில முடிஞ்சு போகுது. அது தூய்மையானது. மன்னிப்பதில் அல்லாஹ்வே சிறந்தவனாக இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அல்லாஹ் எதை கொண்டெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நம்மளால மன்னிப்பு வாங்க முடியும், எதை கொண்டெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நம்ம மன்னிப்பு